அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 920 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 74 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 469 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 227 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் 100 ஃபேல்ஸால் கம்மியாகி இருக்குது. சம்பளம் இல்லை, சம்பளம் கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதத்திலிருந்து இனிமேல் சம்பளம் இல்லாமல் தான் நீங்களும் வேலை பார்க்க வேண்டி வரும். மாமாக்களுக்கு சம்பளம் வராது. டிகிரி ஹோல்டர்ஸ் ஆரம்பித்தது பிரச்சனை. தயவு செய்து பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுகளில் இருக்கிற பணத்தை பாதுகாத்துக்கோங்க. அதிரடியாக சோதனை. உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்த அதிகாரிகள். வெடிபட்ட பெண். ஆயுதங்களுடன் போதைப் பொருள் வியாபாரிகள் கைது. கொதித்தெளிந்த சமூக ஆர்வலர். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாதிரியா ருதூபா மாசலாமா சொல்லி போக ஆரம்பிச்சிருக்குது. ருத்துபாவுடைய தன்மை இனி வரும் நாட்களில் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தூசிக்காற்று ஒருவேளை இன்றைக்கி வரலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒன்று போனால் ஒன்று வந்து என்னடா இது நிலைமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ருத்துபா போனால் மறுபடியும் தூசிக்காற்று, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் மழை குளிர் அப்படின்னு காலநிலை எல்லாமே நம்மளுக்கு எமனாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் வெயிலில் வேலை பார்க்காதீங்க. டிகிரி வெரிஃபிகேஷன். குவைட்டிகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான டிகிரி வெரிஃபிகேஷன் ஆரம்பமாகி இருக்குது. இது வரைக்கும் சப்மிட் பண்ணினவங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அவங்கள பற்றின இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு பிறகு தொடங்கும். ஒருவேளை டிகிரியெல்லாம் பொய்யா ரெடி பண்ணி வேலை வாங்கியிருந்தாங்கன்னா சம்பாதிச்ச ஒட்டுமொத்த சம்பளத்தையும் திருப்பி டாலரில் இந்த நாட்டுக்கு கட்டிட்டு தான் இந்த நாட்டை விட்டு போக முடியும். இல்லாத பட்சத்தில் அவங்க எத்தனை வருடம் ஜெயில் தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாங்களோ அத்தனை வருடம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தயவு செய்து போலியாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இந்த நாட்டில் வேலை தேடணும் அப்படின்னு யாருமே நினச்சிடாதீங்க. சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வரும். அதே மாதிரி தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குவைத்துடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிக முக்கியமான மேட்டர், தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பர்சனல் டேட்டா யாருக்குமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி நான் சிவில் ஐடி ரெடி பண்ணுற ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருப்பேன். அதில் கூட அந்த அத்தன்டிகேட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த அத்தன்டிகேட் சைனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியாமல் வந்து ஓகே பண்ண சொல்லுதுன்னா தயவு செய்து ஓகே பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்டர் பண்ண போகிற வெப்சைட் ஒரிஜினலாக இல்லையான்றதை சரி பார்த்துக்கோங்க. சம்பளம் இல்லாமல் இனிமே வேலை செய்ய போகிறீங்க. என்னடா இது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம். ஆர்டிக்கல் 8 குவைத்தி குடிமக்கள் குடியுரிமை பறிக்கப்பட்ட குவைத்தி பெண்களுக்கான சம்பளம் இடைநிறுத்தப்படுகின்றது.
இனி வரும் நாட்களில் அவங்களுக்கான சம்பளம் அவங்க எடுக்கணுமா இருந்தால் அவங்களுடைய எல்லா சட்ட சிக்கல்களையும் குறிப்பாக இந்த பிரிவில் உள்ள பெண் ஊழியர்கள் சம்பளம் இந்த மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துள்ளன. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி இந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் அறிவிப்புகள் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சட்டப்பூர்வ நிலையை சரிபார்த்த பின்னரே இனிமேல் சம்பளம் வழங்கப்படும் என்பதையும் அறிவித்துள்ளார்கள் குவைத்துடைய அமைச்சகம். இனிமே சட்ட சிக்கல்கள் எல்லாம் கிளியர் பண்ணினாங்கன்னா தான் அவங்களுக்குரிய சம்பளம் கொடுக்கப்படும். அப்போ மாமாக்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா மாமாக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு சம்பளம் எப்படி கிடைக்கும்? தயாராக இருங்க. ஆர்டிகல் 8 குடியுரிமை நீக்கப்பட்ட மாமாக்களிடம் வேலை செய்யக்கூடிய அனைவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 400 தினாருக்கு மேலே இருந்தால் விசிட்டில் உங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வரலாம். 800 தினாருக்கு மேலே சம்பளம் எடுக்கிறீங்களா இருந்தால் ஃபேமிலி விசாவில் உங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வரலாம். சம்பள கேட்டகரி படியும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் விசா வந்து பார்த்திங்கன்னா ஒன் அரைவல் விசா. இந்த கல்ஃப் நாடுகளுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது துபாயிலேருந்து குவைத்துக்கு வரலாம், குவைத்திலேருந்து துபாய் போகலாம். இந்த மாதிரியான அந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்குரிய அந்த 6 நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க தாராளமாக ஒன் அரைவல் விசாவில் வந்து சேரலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி 400 தினார் விசிட் விசாவில் ஃபேமிலியை கொண்டு வர முடியும். 800 தினாருக்கு மேலே இருந்தால் ஃபேமிலி விசாவில் கொண்டு வர முடியும். சம்பளத்தில் ஏதாவது குல்மாறு பண்ணிங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சடனாக அதிகாரிகள் நுழையிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தா ஒரு குவைத்தி பெண்மணி ஒருவர் தான் கைது செஞ்சுருக்கிறாங்க. இதில் வசியம் மற்றும் சூனியம், மாந்திரிகம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய பெண் ஒருவர் தான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. நானும் சில டிக்டாக் வீடியோக்கள் பார்த்தேன். இங்கேயும் நிறைய பேர் நம்ம ஆளுங்களும் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்க. டிக்டாக்ல வீடியோக்கள் பதிவிடுறாங்க. சிக்கினீங்க 1 வருடம் ஜெயில், 10,000 தினார் அபராதம். 1 வருடத்துலேருந்து 3 வருடம் ஜெயில், 10,000 தினார் வரைக்கும் அபராதம். தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் எதுவும் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம். போதைப்பொருள் வியாபாரிகள் யாரோடையாவது நீங்கள்லாம் சம்பந்தம் வச்சுருக்கீங்களா? போதைப்பொருள் டீலர்களோட பாருங்கள், அவங்கள்ட்ட போதைப்பொருள் மட்டும் இல்லை, துப்பாக்கிகளும் இருக்குது. எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்மளுக்கு தோட்ட அபாயம் அப்படின்றது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆட்களோட பழகிறதையே தவிர்த்துக்கோங்க. என்னடா எப்போ பாரு இந்த அப்பூச்சி கத்திக்கிட்டே இருக்கிற சமூக ஆர்வலர் தான் இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சிலருக்கு வந்து தோணலாம். ஆனால் உண்மைக்குமே அவர் பேசுகிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. இப்போ பாருங்கள், படகுகள்லாம் கொண்டு வந்து எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.
எலக்ட்ரிசிட்டி இந்த என்ன சொல்கிறது அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ சடனாக தீ பிடிச்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று கரண்ட் போயிடுச்சு, ஜெனரேட்டர் கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்க முடியுமா? வண்டியை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? கண்டெய்னரை இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக இவங்கள மாதிரி யாராவது ஒருத்தர் பலதியாக்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து கொஞ்சம் சண்டை பிடிச்சாதான் ஏதாவது வழி பிறக்கும். يا جماعة شوف احنا ننظف الساحات ماكو فايدة. شوف الطراريد، شوف الطرد يا جماعة، ما يصير والله العظيم ما يصير يا جماعة. في مسنة افتحوها لكم ما قصروا جزاهم الله خير. يا أخي روحوا حطوا طراريدكم، ما يصير تقطون طراريدكم موجودة بالساحات. طالع هذا بالفنطاس، الموقع بالفنطاس مجابل الساحلي. شوف يا جماعة، شوف الطراريد، شوف الفوضى يا جماعة، ما يصير يا أخي. خلاص الحين فتحوا لكم مسنة، مفروض تروحون عند المسنة يا أخي. دفعوا، أنتم عندكم طراريد، عندكم هوايتكم، مفروض يا أخي خلاص ما يصير يقطونها بالشو. احنا قاعد ننظف ماكو فايدة، والله قاعد ننظف. شوف الطراريد ولا بالبال، يقط الراده ويمشي، يقط الراده ويمشي، ماكو فايدة بكل مكان، حتى هناك بفحيل. ما يصير يا جماعة، ما يصير قاعد تقطونهم بالساحات طراريدكم، تخلونهم بالاسبوعين وبالثلاثة وبالاشهر. شوفوا يا جماعة الله يخليكم يا بلدية الكويت، حمال ديكم يا فنطاس، يا بلدية الفنطاس، ما يصير. تعالوا شوفوا، سووا حملة عليهم يا أخي. خلاص افتحوا لهم مسنة الحين، افتحوا لهم مسنة. هذا منظر يا جماعة، ورب الكعبة مو منظر يا جماعة، هذا مو منظر صراحة، هذا مو منظر يا جماعة، ما يصير. هذا الفنطاس، أتمنى من بلدية الفنطاس إنه شوف هذا الوضع شلون صاير. شوف والله العظيم، شوف سيارات مهملة مقطوطة، شوف مخربين كل شيء. شوف يا جماعة، يعني صراحة والله العظيم يا جماعة ماكو فايدة. شوف السيايير. نتمنى من بلدية الفنطاس ان يشوفون الشيء هذا، وكم مرة احنا دزينا، كم مرة صورنا، ما يصير. بس خلاص نظفوا. شوفوا يا جماعة، شوفوا بين الزرع خاشين وطراريد مكسرة، والله ما يصير يا جماعة. يا بلدية الفنطاس ما يصير. تعالوا دوروا، تعالوا شوفوا، اشتغلوا شوية، احنا قاعد ننظف. هذه صارت الحين حق المحافظين يا جماعة، الله يخليكم. شوف طراريد مكسرة، شوف يا أخي في مسند الحصف طالع، أنت طراد ما قاعد تستعمله يا أخي، خلاص قطة، شوفه كسرة، قطة بأي مكان. شوف مخربين المنظر، احنا قاعد ننظف. هذا بالفنطاس يا جماعة، صوب الساحل عند ديوان العميري. تعالوا تلكوا يا بلدية الفنطاس، تعالوا شوفوهم. ما يصير احنا ننظف يصير يردوا مرة ثانية، احنا ننظف يردوا مرة ثانية. ما يصير يا جماعة. يا بلدية شوية اشتغلوا، تحركوا يا جماعة. شوف هذا الفنطاس، شوف بالفنطاس، شوف عينك، شوف الخراب. شوف يا جماعة يا بلدية الفنطاس، شوف والله، شوف المظهر يا جماعة. هذا مظهر يا جماعة، شوف هذا مظهر. شوف قاطنهم بالساحات ولا بالبال، ما يصير كذي يا جماعة. احنا قاعد ننظف كل يوم الساحات، نشيل انتم تردون يا اخي. فيه خلاص افتحوا لكم الحين، والله افتحوا لكم مسنة، يعني عشان ما في عذر. شوف انقاطة بين البيوت، شوف بين العمارات. يعني هل هذا معقول؟ هالفنطاس بلدية الفنطاس، شوفوا راح انزل مرة مرتين 3 4. شوفوا، شفتوا يا جماعة؟ شوف بين الوساخة وعند المحول، والله بالله شب المحول. شوف شب المحول، حرارة الحين. شوفوا يا جماعة، شوف الفوضى، شوف الوساخة اللي تحت. هل هذا معقول يا جماعة؟ والله ما يصير. شوف يا جماعة مشكلة. شوف بالفنطاس، والله لو يدرون كم موظف ان يصفون هذا كله. شوف الوساخة، كلش الوساخة بالفنطاس. شوف بين تحت الطراريد، ما يصير يا جماعة. يا بلدية الفنطاس ما يصير. المسنة نظفناها، نتمنى تحط ملصق انذار، ما شيله، ما يصير. شوف الوساخة بالفنطاس يا جماعة. احنا قاعد نرتب وقاعد نسنع وقاعد نتعب. المسنة سويناها الحين. شوف الطراريد، شوف المواقع بالفنطاس. يعني يطلع موظفين 3، والله العظيم هذا كل شيء يخلص. هذولا شوفهم مقطوطين بالاشهر، هذولا اكثرهم. شفتوا بين الزرع حاطين.